ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு விளாக்கிங் படீஸ். இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு சமைக்க போகிறோம். இதுதான் நம்ம கிச்சன். கூட ஒருத்தர் ஆட் ஆவார், கோமு. அவர் தான் நம்மளோட செலிபிரிட்டி. அவரை வச்சு தான் பண்ண போகிறோம். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அவர் தான் எல்லாமே பண்ண போகிறார். வெல்கம் டு விளாகிங் படீஸ். இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு சமைக்க போகிறோம். விக்கி. என் பேர் குமார், கொக்கி குமார். கேள்விப்பட்டுக்கிறியா? பாருங்களா, வாங்க எல்லாரும் வாங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? இப்போ வந்து மீன் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான வெங்காயம். நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, இங்கே மும்பையில் அதெல்லாம் கிடைக்காது. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? பல்லாரி தானே சொல்லுவோம். பல்லாரி பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். ஸோ பூண்டு தேவைப்படும். கொஞ்சம் கம்மியாக இது பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நீங்களும் பூண்டை உரிக்கலாம். நானும் உரிச்சுதான் வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. 2 பூண்டு போதும். படம் ஓடுறது கேம் சேஞ்சர் படம். நம்ம இங்கே சமையலை சேஞ்ச் பண்ணுறோம். சமையல் இன்னைக்கு ஒரு மிரட்டுறோம். இப்போ வந்துட்டு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மக்களே. பார்த்தீங்களா, மீனை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கவுச்சியோட வரக்கூடாதுக்காண்டி மஞ்சள் லைட்டாக போட்டிருக்கோம். கடுகு சிறிதளவு. எதனா போடுவோம்? ஏன்னா மிளகா, வெந்தயம் கொஞ்சம் போடு. வெடிக்கும், ரொம்ப வெடிக்கும், தெரியும். இன்னும் கொஞ்சம் போடு. இப்போ அது ரவியன் மீன் குழம்புக்கு போட்டு வருதுமா? நிறைய போட்டு வரா. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்குலாம் வெந்தயம் போடலாம். போட்டாச்சு. எங்க போட்ட மாதிரி படி. போதும். வேற என்ன செய்யணும்? மிளகா வெங்காயம்லாம் இருக்கு. இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன், கருவேப்பிலை எப்பவுமே வா போடு. லீஃப் தெரியுது, நீ மூடு. வெள்ளைப்பூடும் போட்டு ஃப்ரை ஆகும் எண்ணெயில். ஆமாங்க, அடி கொடுத்த போது இல்லை, அது விசில் இல்லை சவுண்டு வரல. அது விசில் வலிக்கணும். அப்போலாம் இதாகும். இந்த விசில் இல்லை. இதெல்லாம் பொன்னிறமாக வறுக்கணும்மா. இங்கே இது எப்படிலாம் நமக்கு தெரியாது. நமக்கு போட்டு கிண்டுறது குடையிறது தான். கூட போடு, ஒன்றும் செய்யாது, கூட போடு. மஞ்சள் ஐட்டம். குழம்பா இருந்தாலும் சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி பணம் வந்த உடனே திருப்பி விசியில் பார்த்துருவாங்க நிறைய பேர். அப்படிலாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். வீடியோவில் ஒரு தேட்டரில் போய் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கச்சேரி வரது வெயிட் பண்ணி உள்ள தேட்டர்லாம் பார்க்கணும். இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி போட போகிறோம். போடும்போது லைட்டாக கசக்கி போடணும்னு சொன்னாங்க பெரியவங்க. தேவையானது அவ்வளவுதான் தெரிய மாட்டேங்குது. நமக்கு தான் தெரியாது. போடுவோம். உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுவோம், தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா உப்பு ஊற்றுவோம். சரி, உப்பு போடுவோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எத்தனை வீடியோ பார்த்தாலும் உப்பு தேவையானது சொல்றாங்க. எந்த அளவு சொல்ல மாட்டாங்க. எந்த அளவுன்னு சொல்ல மாட்டாங்க. 1 ஸ்பூனா 2 ஸ்பூனா. மிளகா பொடி எடுக்க வேண்டும். கீழே புளி கரசல்,
என்னாச்சு? லைட்டா புளிப்பு இருக்கு. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு தானே இருக்கு. சரி பண்ணிடலாம். உப்பு புளிப்பு இதெல்லாம் கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான் மீன் குழம்பு. க்ளோஸ் பண்ணி மூடிங்க. மூடியை தேடி பாருங்க, கவர் பண்ணி வச்சுக்கலாம். 10 minutes மூடி வச்சாச்சு. மீன் குழம்பு மூடி வச்சாச்சு. ஒரு பையன் வந்தான், ஆளவே காணும். யாரு எங்க இருக்காங்க பார்த்து ஒன்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு தியேட்டரு கேம் சேஞ்சர் படம், திருட்டு படம். இது என்ன ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்த பேசிக்கிட்டு இருக்கான். பாத்தியா, நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? A few moments later. என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. டேய் கதவு திறங்கடா. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது கதவு திறக்க உங்களுக்கு? கதவு திறக்க இவ்வளவு நேரமாடா? ஏதோ சமைக்கிறேன். நான் இங்க என்ன சமைக்கிறாங்க தெரியலையா? சமைச்சிருக்காங்கடா. மீன் குழம்பு பாத்தீங்களா? மீன் குழம்பா? டேஸ்ட் பாத்தீங்களா? இங்கிட்ட ஒரு திறக்க இப்பதான் தெரியும். மீன் குழம்புடா. மீன் குழம்பா? மீன் குழம்புடா. செம்மையா இருக்குடா மீன் குழம்பு. நல்லா இருக்குடா. டேஸ்ட் அதுடா. டேஸ்ட் பண்ணுவோமா? இன்னைக்கு எல்லாம் சாப்பாடு டேஸ்ட் பண்றோம் இன்னைக்கு. பூண்டு போட்டிருக்கு, மிளகா போட்டிருக்கு, வெங்காயம் போட்டிருக்கு. பொடிசு பொடிசா நடக்க சொன்ன செலிபிரிட்டியார் அவர் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா பூரா முழுசு முழுசா போட்டிருக்காரு. எப்படி சாப்பிடுறது? போதுண்டா, ஆல்ரெடி இருக்குடா சோறு போதுண்டா. ஆனால் நல்லா வதங்கி இருக்கு. இன்னொரு பிளேட் எடுக்கணும். இன்னொரு பிளேட் எடுக்கணும். போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். இவருக்கு இதான் வேலை. பொறுக்கி பைய. வீடியோ ஓடிட்டு இருக்குன்னா வேற ஏதாவது சொல்லுங்க. வீடியோ ஓடலாம். ஒரே இடத்துல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான்.